சின்ன வெங்காயத்தின் பயன்களை நம்ம பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆம், பலன்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம ஆம், அது வந்து நம்மளுடைய ரத்தத்தை அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுது. நம்மளை நல்லா அந்த வெங்காயம் சாப்பிட்டா நம்ம உடம்பே சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி மாற்றும். அதனால தான் அந்த காலத்தில் வெங்காயம் வடகம் பண்ணாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, சாப்பாடு பண்ணுற கூட்டு பொரியல் அதுலெல்லாம் குழம்புலலாம் நிறைய சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க. மட்டனில் நிறைய சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க. அதே போல் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதக்கி அதை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் கருவாடில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய சின்ன வெங்காயம். அதே போல் சின்ன வெங்காயத்தை வந்து பச்சையாகவே சாப்பிடுவாங்க தயிர் சாதத்துக்கு. அந்த காலத்தில் பச்சை மிளகா வெங்காயம் உரித்து கொண்டு போய் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கெல்லாம் தயிர் சாதம், அந்த நீராகாரம் சாதம், பழைய சாதத்துக்கெல்லாம் இதை தொட்டு சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிரிஸ்க்கு, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மணமாக இருக்கும். அந்த தயிர் சாதத்துக்கும் அந்த வெங்காயத்துக்கும் அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம இப்போ சின்ன வெங்காயம் உரிக்கும் பொழுது கண் எரியும். அதனால் நம்ம என்ன செய்யணும், தண்ணியில் போட்டு உரிக்கணும். உரிச்சிட்டு அந்த தோலை தண்ணியோட செடிகளுக்கு ஊற்றினா அந்த செடிகள் நல்லா உரமாக இருக்கும், நல்லாவும் வளருது. இந்த மாதிரி நிறைய பூச்செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி போடும் பொழுது அது வந்து நல்லா வளரவும் செய்யுது. பூச்சிகள் சிலது வராமையும் இருக்குது. வெங்காய தூள்களை நம்ம புகை மூட்டம் மாதிரி இலைத்தலைகளோடு போடும்பொழுது இந்த கொசு விரட்டியாகவும் பயன்படுது. இந்த சின்ன வெங்காயத்தின் யூஸ் நிறைய இருக்குது. நம்மளுக்கு சளி பிடிக்குது, குழந்தைங்களுக்கு, ரொம்ப சிறுவர்களுக்கு, அதாவது ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க இல்லை பெரியவங்களுமே சளி பிடிச்ச நேரம் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு காட்டன் துணியில் சுற்றி அதை வந்து தட்டணும். ஒரு தட்டிட்டு இப்படி முகர்ந்தால் மூக்கடைப்பு போகுது. ஆனால் அது வந்து நம்ம ரொம்ப முகர்ந்தால் மூளைக்கிட்ட போய் ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ காட்டமாக இருக்கும். அந்த காட்டத்துக்குமே மூக்கடைப்பு போயிடும். அதனால் லேசாக நுகரணும். துணியில் தட்டி அந்த துணியோட சின்ன வெங்காயத்தை அந்த துணிக்குள்ளே வச்சு அதை அப்படியே நல்லா முடிச்சு போட்ட மாதிரி கட்டி மூக்கில் நுகரணும் தட்டிட்டு. அப்போ வந்து அந்த காரலுக்கு அந்த மூக்கடைப்பு நமக்கு போகுது. அதே போல் நிறைய பேர் நல்ல பிரியாணி சாப்பிட்றது, நெய் ஊற்றி சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டைஜின் ஆகாமல் ரொம்ப பாடுபடுவாங்க. அப்போ இந்த சின்ன வெங்காயத்தை உரித்து சாப்பிடும் பொழுது, பச்சையாகவே சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஏப்பம் வரும். நல்ல ஏப்பம் வந்து ஒரு மாதிரி மந்துன்னு இருந்தது கொஞ்சம் கலகலப்பாக உடம்பு நல்லா இருக்கும். ஒரு 2 வெங்காயம் சாப்பிட்டா கூட உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக பிரிஸ்காக ஆயிரும். நம்மளுக்கும் டைஜின் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு மிகவும் நல்ல ஒரு இதாக இருக்கிறனால தான் நம்ம அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்துலையுமே டெய்லியுமே பச்சை தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி பெசரி வச்சு தொட்டுக்க வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பெசரலே வந்து